நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுமா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. போன மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? Yahweh is my judge. Okay. Hallelujah. So கர்த்தர் யாருக்கெல்லாம் ஜட்ஜா, லா கிவரா, கிங்கா, சேவியரா இருந்தார்? ஆமா தானே, எனக்கு இருந்தாரு. நியாயாதிபதியா இருந்தாரு, சட்டங்களை கொடுக்கிறவரா, அதை நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவராய் இருந்தாரு, ராஜாவாய் ஆளுகை செய்தார், என்னுடைய வாழ்க்கையில ரட்சகராய் இருந்தாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட நிற்கிறேன். ஒரு பாட்டு பாடினாங்க. முதல்ல என்ன பாட்டு பாடினாங்க? முதல்ல ஜீசஸ் நேம் அபோவ் ஆல் நேம். இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இல்லை, இவர் ஒரே ஒரு நாமம் மட்டும்தான் இருக்கு. இவருடைய நாமம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எல்லா நாமமும் கிடையாது. அது சும்மா அவன் வச்சுக்கிறான், அவ்வளவுதான். அப்படிதானே? நான் ஆண்டவரை சொல்றது இவருடைய நாமம் மட்டும்தான் பெருசு, அப்படிதானே? லாஸ்ட்ல ஒரு பாடல் பாடணும். என்னது? லாஸ்ட்டுக்கு முன்னாடி 3வது பாட்டு, வின்னர் 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 மேன். ஸோ ஆண்டவருடைய நாமத்தினால நான் யாரா தான் இருக்கிறவன், ஜெயிக்கிறவனா இருக்கிறேன். ஐ எம் a winner man. I am a winner man. நான் அங்கிருந்து சத்தமாவே சொன்னேன், I am a winner man. I am a winner man because of God is with me. இந்த winner is with me. அதனால I am a winner man. ஜெயிக்கிறவர் என் கூட இருக்கிறபடினால நான் ஜெயிக்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லிக்கிட்டே போங்களேன், ஜெயிக்கிற ஆண்டவர் என்னோட இருக்கிறபடினால நான் ஜெயிப்பேன். நீங்க எங்க போனாலும் ஜெயிப்பீங்க, காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஓகே, இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் நிறைய பேருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே, யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஓகே, யாரை பார்த்து சொல்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க என்னுடைய நாமத்தினால எதுவும் கேட்கல, இப்போ நான் உங்களை விட்டு போகிற நேரம் வந்துருச்சு, ஆனால் திரும்ப வந்து உங்களை பார்க்க போறேன். ஸோ இப்போ நீங்க என்னுடைய நாமத்தினால எது கேட்டாலும் அது சந்தோஷமா, அது நிறைவா இருக்கும். ராமேன் சொல்லுவோமா? அவருக்கு ஏகப்பட்ட நாமம் இருக்குல்ல. யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ரூபா, யெகோவா ஷா, ஏகப்பட்ட நாமங்கள் இருக்கு. இயேசு நாமம் இருக்கு, உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமம் இருக்கு. அவருக்கு ஏகப்பட்ட நாமம் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? 2 காரியம் விரும்புறாரு. ஒன்று, என்னுடைய சந்தோஷத்தை நிறைவா இருக்கும்படி செய்யணுன்றாரு. அதுக்கு நான் ஒன்று செய்யணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. அவர் நாமத்தை மட்டும் சொன்னா போதும். காலையில் பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் ஒரு வெள்ளனை எந்திரிச்சு நாங்கள் ஆசீர்வாதம் டிவியை போட்டு விட்ருவோம். அதில் ஒரு 1000-1500 ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே எங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்போம், மற்ற நடந்துகிட்டே இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு ப்ரெசன்ஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய நாமங்களை சொல்ல 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 கர்த்தர் அவ்வளோ நன்மையானதை செய்வார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, வேத கட்டளைகளையும் புறக்கணித்து சுய விருப்பத்தின்படி செயல்படும் ஒரு நபர் கூட எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது என்பதை குறிக்கிறது. இந்த யோவான் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய உள்கருத்து என்னடனா, வேத கட்டளைகளை புறக்கணித்து, எனக்கு இந்த வேதம் வேணாம், இது என்னுடைய வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, இந்த உலக மாய காரியங்கள் தான் எனக்கு நல்லா இருக்கு, ஸோ அதுக்குள்ளே நான் போகும்போது தான் ஒரு சந்தோஷம் இருக்கு, அதில் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, வேத கட்டளைகளை புறக்கணித்து சுய விருப்பத்தின்படி, செல்ஃப் வில், என்னுடைய சுய சித்தத்தின்படி எதையெல்லாம் நான் செய்கிறேனோ, அவங்க எந்த காரணத்தை கொண்டும்
தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய லட்சியத்தை நான் அடைய முடியாது என்பதுதான் அந்த உள்ளான கருத்து. அதனாலதான் சொல்றாரு, நீ என் நாமத்தினால கேட்டீனா உன் சந்தோஷம் வீட்டில், உன் கணவன் மனைவிக்கு இடையில, உன் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கு இடையில, நீ வேலை செய்யற ஸ்தலத்தில் உன்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் செய்வேன். அப்ப கர்த்தருடைய மேலான ஒரு விருப்பம் என்ன குறித்தது, தேவனுடைய என்ன குறித்த ஒரு திட்டம் என்னன்னா, நான் சந்தோஷமா தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்மன்னு வைக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்த தேவனுடைய திட்டம், உங்க சந்தோஷம் எப்பொழுதுமே நிறைவாதான் இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? நல்ல நீளமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நீளமா இருக்கக்கூடாது ஃபேஸ். அதுக்காக நான் ரவுண்டா வைக்கிறதுக்கு எங்கேயாவது போவேன். நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த நிறைவான சந்தோஷத்தை கர்த்தர் விரும்புகிறாரு. உங்கள் சந்தோஷம் நிறையா இருக்கிறது பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ பாருங்க, the power of the prayer is in the name of Jesus Christ. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிற அந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் வல்லமையுள்ளதாய் நான் மாறணும், தேவனோடு பேசணும் அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் இதாரு பேதுரு யோவான் எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு. ஸோ they are entering into the church temple. அங்க பார்க்குறாங்க ஒரு முடவன், தாயின் கற்பத்திலே முடவன், 40 வருஷம் அவனுக்கு மதிக்கத்தக்கது. அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது பிச்சை போடுவாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க? வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, பட் ஒன்று இருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்த நட. நீங்க அந்த நாமத்தை சொல்லும் போது ஒரு வல்லமை இருக்கிறது. 40 வருஷத்துக்கு மேல அவனை தூக்கி கொண்டாந்து தான் ஒருத்தன் வைக்கணும். அவன் நடந்து வர முடியாது. அந்த காலத்துல வண்டி இருந்துச்சோ தெரியல, கையில தள்ளிட்டு வர்றதுக்கு இல்லை. அவனை தூக்கி கொண்டு வந்து வைக்கணும். 40 வருஷமா அதான் வேலை. ஈவினிங் அவனை தூக்கிட்டு போகணும். மத்தியானம் 3 மணி வேலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்படித்தானே? 9ஆம் மணி வேலை. 9ஆம் மணி, மத்தியானம் 3 மணி. அது 9ஆம் மணி என்பது மத்தியானம் 3 மணி. அந்த 3 மணிக்கு என்ன பண்றான்? உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் எங்கேயும் மினிஸ்ட்ரி போகல, நேராக சர்ச்சு தான் வராங்க. மினிஸ்ட்ரிக்கு போனால் அவங்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணும் இருக்கும். முந்தைய நாட்களில் பார்த்தீங்கன்னா டிசபிள்ஸ் எல்லாம் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்களுக்கு கிடைக்கிற காணிக்கை என்னன்னா வெள்ளியும் பொண்ணும் கிடைக்கும். அதனால தான் அவன் சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணு ஏன்ட்டு இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, அதை விட மேலானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆரோக்கியமாக இருப்பாய், நீ செழிப்பா இருப்பாய், நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலெல்லாம் நிறைவை காண்பாய், உன் குடும்பம் நிறைவான சந்தோஷமா இருக்கும், உன் பொருளாதாரம் நிறைவா இருக்கும், நீ எங்க போனாலும் நிறைவாதான் இருப்ப, உன் முகத்தை பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் ஃபைனான்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நீ கொடுக்கிறவனாய் மாறுவாய். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிதான் நடக்கும். யாரெல்லாம் சொன்னீங்க? டாஸ்மார்க் போனால் அங்கே என்ன இருக்கும்? அது குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா தெரியும், அது சந்தோஷமா தெரியாது. சந்தோஷத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடுறோம், எங்கெங்கெல்லாமோ ஓடுறோம். எங்க ஓடுறோம்? சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்து ஒரு 2 hours, நல்லா சண்டை போடுறான், நல்லா இருக்கிறான்னு. ஆனா அதில் பூரண சந்தோஷம் இருக்காது. அது எவ்வளவு நேரம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஏதோ லைட்டா மறந்துட்டு இருப்போம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? எல்லாம் புஷ்ன்னு போயிடும். முந்தா நாள் எனக்கு ஒரு பீகார்லேருந்து ஜெம்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. என்ன சொல்லுமான்னு. அப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க, நானும் இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். ஜெம்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு ஸ்கூலில் நான் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு இதாக இருக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைங்களை நான் டோனா ஊர் அங்கங்கே தான் படிக்க வச்சுருக்கிறேன், 2 பிள்ளைங்களை. என்னம்மாச்சு? என்னுடைய ஹஸ்பண்ட் யார்? இவாஞ்சலிஸ்ட். என்னுடைய ஹஸ்பண்ட் யாரு? இவாஞ்சலிஸ்ட். வேற ஒரு பெண்ணோட இல்லீகல் கான்டாக்ட் வச்சுட்டு எனக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை. என்னை கொலை பண்ற அளவுக்கு வந்தாரு. கேட்குறீங்களா? யாரு?
யாரு யாரு? ஹலோ, ரொம்ப கேர்ஃபுல். அவங்க சொன்ன வேர்டு இவாஞ்சலிஸ்ட். அதனால எந்த ஆண்கள்ட்டையும் நான் பேச விரும்பல. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளார உடைக்கப்பட்டேன். அவங்க சொன்ன வேர்டு என்ன தெரியுமா? அவங்க இவாஞ்சலிஸ்ட். அவங்க என்னை விட்டு போனா போதும், அப்படிதான் நான் இருக்கிறேன், இல்லைன்னா என்னை கொலை பண்றது கூட தயாரா இருக்கிறாரு. அந்த சந்தோஷம் கேவலமான சந்தோஷமா எங்க போகுது? எங்க போகுது? ஒரு மோசமான இடத்துக்கு போகுதியா? ஊழியம் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் என்ன வரேன், அந்த சந்தோஷம் உலகம் கொடுக்கிற சமாதானம் நான் சொல்ல வரேன், அந்த அளவுக்கு இருக்காது. அது எங்கேயாவது கொண்டு போய் கோர்த்து விட்டுரும், எங்கேயாவது போய் போர்த்து விட்டுரும். நானும் என்னுடைய மனைவியும் அங்கேருந்து தீபாவளி ஈவினிங் இல்லை வேற என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு இருந்தோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெங்கடாஜலபதி ரோட்லேருந்து பிபி குளம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 20-30 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. எல்லாமே சித்தால் வேலை, அந்த கொத்தனார் வேலை பார்த்துட்டு நிற்கிறாங்க. கையில் கட்டி நிற்கிறான், பேண்ட் ஷர்ட்டும் போட்டு நிற்கிறான். ஆப்போசிட்டில் 2 இருக்குது. ஒன்று டாஸ்மார்க் இருக்குது, இன்னொன்று கல்யாண மஹால் இருக்குது. நான் ஒருவேளை கல்யாண மஹாலுக்கு தான் வந்திருக்காங்களோன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது டாஸ்மார்க் கடை பூட்டி இருக்கு, அதை திறக்கிற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளவு கொடூரமான செயல்! என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது. இவ்வளவு மக்கள் இப்படி அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக எங்க போய் நிக்கிறான்? எங்க போய் நிக்கிறான்? ஹலோ, ஆண்டவர் சொல்றார், உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீ டாஸ்மார்க் போகாத, சினிமா போகாத, ஒன்னே ஒன்று செய். ஐ டெல் யூ ஒன் திங், யூ கால் மை நேம், இட்ஸ் எனஃப். ஒன்னே ஒன்று பண்ணு, நீ வேற ஒன்றும் செய்யாத, நீ போயிட்டு அதை நோண்டி பார்க்காத, நீ டாஸ்மார்க் போகாத, நீ சினிமா பார்க்க போகாத, ஒண்ணுமே வேணாம். நீ இருக்கிற இடத்துல உட்கார்ந்து நஸ்ரேனாகி இயேசுவின் நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும். அது 2 மணி நேரம் அல்ல, 1 மணி நேரம் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்ப ஆண்டவருடைய நாமத்தை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதை குறித்தும் கவலை இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை. என் ஆண்டவருடைய நாமம் அவ்வளோ வல்லமையானது. praying according to his will. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய நாமத்தை சொல்றீங்க. ஆனா இன்னொன்னு, I should tell you the truth. நீங்க உங்களுடைய சித்தத்தினால ஜெபிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தினால ஜெபிக்கணும். God's will உங்க கூட இருக்கணும். அவர் சொல்றாரு, மத்தேயில லூக்காலாம் சொல்றாரு, பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் செய்யப்படணும். அதுதான் தேவனுடைய திட்டம். நீங்க பவரா ஜெபிக்கிறீங்க, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறீங்க, இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனா தெளிவா சொல்லுகிறார், கமெண்டேட் சொல்றாரு, நீ தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஜெபிச்சீன்னா அதுல ஒண்ணுமே இருக்காதியா. நீ 40 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, உருண்டு பரண்டு அழுதாலும் சரி, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, உன் வாயில வர்ற வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக தான் வரும். நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் அடுத்தவங்களை ஹேட் பண்ணுறதா இருக்கும். நீ செய்கிற காரியங்கள்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கும், மரணத்துக்கு போகிற வழியாக இருக்கும். ஜெபம் தேவனுடைய சித்தத்தோடு இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தோடு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்தது லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். லூக்கா தானே? 6:9. இல்ல, லூக்கா எழுதின புஸ்தகம் எழுதி கொடுத்திருப்பேன்ல உங்ககிட்ட. 19:6-9. ஆமா, வாசிங்க. அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஓகே, பாருங்க, இது இப்போ யோவான் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 என்ன சொல்றாரு பாருங்க, வேகமாய் வாசிங்க.
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ 14 அதிகாரத்திலையும் அதை தான் என்ன பண்றாரு, இனிஷியேட் பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன பண்றாரு? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ ஆண்டவர் என்ன வலியுறுத்துறாருன்னா, நீ என் நாமத்தினால கேட்டீங்கன்னா பிதாவுடைய நான் மகிமைப்படுற மாதிரி செய்வேன். என் நாமத்துல எது கேட்டாலும் அது செய்வேன். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் பிதா மேல இருக்கிறாரு, குமாரன் இல்ல. பிதா என்பதன் பொருள் வார்த்தை. பிதா வார்த்தை, குமாரன் மாமிஷம், பரிசுத்த ஆவி ஆவியானவர். பிதா வார்த்தை. வேற என்ன சொன்னீங்க? கிறிஸ்து தான் வார்த்தையா? அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை என்பது யாரு? பிதாவானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளாரே வாசம் பண்ணுகிறார். ஆமா, கிறிஸ்து தான் மாம்சமாக. ஆதியில உலகங்களை எப்படி உண்டாக்குறாரு? இல்ல எனக்கு நான் ஃபுல்லா தெரிஞ்சவன் சொல்லல. நான் என்ன சொல்றேன், ஆதியில யாரு வார்த்தைகள்னால உண்டாக்குறாரு? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையாகிய குமாரனை கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கிறார். அது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ளாரே வாசம் பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்து பிதா வார்த்தை, குமாரன் மாம்சம், பரிசுத்த ஆவி என்னது? ஆவியானவர். சரியா? அப்ப எனக்குள்ளார வாசம் பண்ணுகிறார். மூணு ஒண்ணுதான். ஒரே மெய்யான, சொல்லுங்க, ஒரே மெய்யான தேவன் மூணு பரிமாணங்களுடையவராக இருக்கிறாரு. மூணா பார்க்கணும், அவ்வளவுதான். அவர் என்ன பண்றாரு, எந்தெந்த இடத்துல அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டேஷன் அந்த இடத்துல யார பேசணுமோ அவர் சொல்றாரு. சரியா? ஓகே. மூன்று, பிதா, வார்த்தை, ஆமென். எஸ், மூவரும் ஒண்ணுதான். அவங்க தான் தன்னை வார்த்தையாய், தன்னை பரிசுத்த ஆவியாய், பிதாவாய் என்ன பண்றாங்க? தனியா காட்டுறாங்க. இட்ஸ் ஓகே. இங்க என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ஜாய் அட் சல்வேஷன். லூக்கா 19:6-9 எரிகோவுல ஆயக்காரன் சகேயு, யாரு? சகே என்கிறதான ஒரு ஸ்ரீமந்த் நல்ல ஒரு வசதியானவன், ஒரு பணக்காரன். ஆயக்காரன்களுக்கு தலைவரா இருந்தான்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யம் உள்ளவனுமா இருந்தான். சகே என்னப்பட்டவன். பட் இஸ் a very short fellow. அவன் கொஞ்சம் ஹைட் கம்மி, என்னைய மாதிரி நினைக்கிறேன். சரியா? நான் மேல நிக்கிறதுனால உயரமா இருப்பேன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்கணும்னு விரும்பிட்டான். அப்ப ஆண்டவரை பார்க்கணும்னு விரும்பினா, இவன் குட்டியா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியல. பயங்கர ஃபியூஜ் க்ரௌட் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார ஆண்டவர் வந்துட்டு இருக்கிறாரு. இவன் சுத்தி பார்க்கறான், ஒவ்வொருத்தன் மேல ஏறி பார்க்கறான். விடே இறங்கடான்னு சத்தம் போடுறாங்க, ஓடி போயிடுறான். எப்படியாவது பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது நான் பார்க்கணும், அவனுடைய விருப்பம். ஸோ நீங்களும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்க விரும்புகிறோமா? ஜெபத்தில், வேத வார்த்தையில், தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, எதுலையாவது நம்ம பார்க்க விரும்புகிறோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு see you Lord. நான் உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பார்த்தேன், அவர் பொன்முடியோட வந்தாரு, தரிசனத்தை பார்த்தேன். இதெல்லாம் நம்பாதீங்க. நான் கடவுளை பார்த்து அவர் நேரம் என்கிட்ட பேசினாரு, அங்க போச்சுன்னாரு, எல்லாம் பொய். மோசே என்ன சொல்றாரு? அவரை பின்னாடி பார்த்தாராம். அவர் போகும்போது
அதனால எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. முந்தைய உள்ள தீர்க்க தரிசனம் கிடையாது. எலிசா தீர்க்க தரிசனம் கிடையாது. இப்போ உள்ள தீர்க்க தரிசனம். ஆண்டவர் என்னோட என்ன பேசினாரு? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சொல்றான் பாருங்க, சகை வரான், இப்போ பார்க்குறான், ஓடி வர்ற இடத்துல ஆண்டவர் வருகிற வழியில் ஒரு காட்டுத்தி மரம் இருக்கு. என்ன மரம் இருக்கு? காட்டு அத்தி மரம். இந்த காட்டு அத்தி மரம் தான் முன்னாடி எருசலேம்ல ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்பாக வச்சிட்டு இருப்பாங்க. அந்த இதுக்கு கீழே தான் வேதத்தை வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த காட்டு அத்தி மரம் எல்லா வீட்லையும் இருக்கும், அத்தி மரம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னா, அந்த காட்டத்தி மரத்தில் ஓடி வந்து யார் ஏறுறா? சகை ஏறுறான். ஒருவேளை எப்படி ஏறினானோ தெரியல, கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். மேலே ஏறி உட்காந்துருக்கிறான். ஆண்டவர் வர்றாரு. இவன் நினைக்கிறான், நான் மட்டும்தான் ஆண்டவரை பார்க்க போறேன், அவருக்கு என்னை பார்க்க தெரியாது, நான் தான் பார்க்க போறேன், நான் மேலே இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். நம்மளும் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். நான் மேலே இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், நான் மட்டும்தான் பார்க்க விரும்புகிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் பார்க்குறாருயா. நீ உடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நடக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இழந்து போன அனுபவமாக இருந்தாலும் சரி, பலவீனப்பட்டு ஒடுங்கி நொந்து நொறுங்கி இருந்தாலும் சரி, அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடக்க முடியாமல் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்து நேராக எங்கே போகிற ஆண்டவர் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு ஒரு பெரிய கூட்டம், அதுக்குள்ளார அவளால் போக முடியாது. ஏன்னா எலும்புகள்லாம் பலன் இல்லாமல் இருக்கிறது, ரத்தம் எல்லாம் சரீரத்தை விட்டு போயிருச்சு, இப்போ தொடக்கூட முடியாது. அவளை பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்பா இருக்கும், ஏன்னா அந்த சரீரம் அப்படி இருக்கும். ஆனா தன்னுடைய பலத்தை எல்லாம் கூட்டி அவ உள்ள போய் ஆண்டவர் ஆகிய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற விசுவாசத்தோடு உள்ள போகும்போது ஆண்டவர் சொன்னார், யார் என்னை தொட்டது? எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும் எல்லாம் தெரியும், ஆனா ஆண்டவர் என்னை பார்க்கலன்ட்டு. நீ 4 செவுத்துக்குள்ள மறைவா என்ன செஞ்சாலும் கர்த்தர் சொல்வார். எனக்கு தெரியாது, உங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு மாத்திரம் தெரியும். 4 செவுத்துக்குள்ளார நீ என்னென்ன பண்ற, எந்தெந்த காரியம் பண்ற, யாருக்கு விரோதமா என்ன பண்ற, எல்லாமே தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா தனியா எங்க போனாலும் சொல்ல, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னோட வாங்க, நான் உங்களோட பேசணும். நீங்க கூப்பிட ஒரு வருவார், பேச ஆரம்பிப்பார். இவன் பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரத்து கீழே போய் உட்கார்ந்து நிக்க சொல்றாரு, சகேயுவே. இவனுக்கு தாங்க முடியல. எப்படா இவருக்கு என் பேரை தெரியும்? இங்க எவனாவது சொல்லி கொடுத்துருப்பான் போல இருக்கு நான் மரத்துல ஏறினது இல்லை. அவன் கீழே பார்க்குறான், சகைவே நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன்னோட கூட தங்கணும்டா. அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொல்றாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க போறேன், சீக்கிரம் இறங்கு. நான் நினைக்கிறேன் மேல இருந்து குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இறங்கினானா என்னன்னு தெரியல, இறங்கினானா ஒருவேளை குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். இவன் பார்க்கணும்னு விரும்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே இவனை கூப்பிடுறார், நீ வாடா. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் the father heart of the heart அப்படின்வாங்க. தேவனுடைய தந்தையின் இருதயம். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய தந்தையின் இருதயம் என்னை குறித்து கரிசனை உள்ளவராய், என்னை பார்க்கிறவராய், என்னை கவனிக்கிறவராய், என்னை விசாரிக்கிறவராய், என் மேல் அன்பு உள்ளவராய், என்னை டேக் கேர் பண்றவராய், என்னோடு கூட வருகிறவராய், என் கரம் பிடிக்கிறவராய், ஸ்டாண்ட் பை, என் அருகிலே இருக்கிறவராய், எனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குறவராய், இரவும் பகலும் அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமா இருக்கும்படி என்னோடு கூட இருக்கிறவர் அந்த தேவனுடைய தந்தையின் இருதயம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை விரும்புகிறாரு. நீங்க எப்படியாப்பட்டதா இருந்தாலும் சரி, அவன் இறங்கி கீழே போய் வீட்டுக்கு போய், ஆண்டவரே நான் வாங்கினதெல்லாம் நாலத்தனையா திருப்பி கொடுத்துட்றேயா. ஏன்னா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் வாங்கின எல்லாம் வரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் சொல்றான், 2ஆவது வாங்கியிருப்பான், 4ஆ திருப்பி கொடுக்குறேன்றான், டபுளா. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருச்சியா,
எனக்கு ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு வழி கிடைச்சிருச்சியா, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு, இனி நான் இங்கே இருந்து அழுது கஷ்டப்பட்டு துன்பப்படணும்னு அவசியமே இல்லை, நான் ஒரே ஒரு தடவை ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு வேற சொல்லிட்டாரியா. இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மரத்து மேல உட்காந்து ஆண்டவரை பார்க்க விரும்புறீங்களா? அவர் சொல்றாரு, நீ என்னோட வா, நான் உன்னோட போஜனம் பண்ண போறேன், உன்னோட நான் இருக்க போறேன், உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண போறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒரு நாள் இந்நாள் வரைக்கும் இருதயத்திலையோ நினைவுகள்லையோ வார்த்தைகளையோ செயல்பாடுகள்லையோ ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு கட்டவிழ்க்கிறாரியா. அந்த ரட்சிப்பு அனுதினமும் ரட்சிக்கப்படணும். வேதம் சொல்லுகிறது எப்படியா? அனுதினமும் ரட்சிக்கப்படணும். பாருங்க, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏசாயா 45:22 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ ஆண்டவருடைய மேன்மையான திட்டம் என்னன்னா, ரட்சிப்பு என்பது தேவனிடத்தில் இருக்கிறது. பூமியின் எல்லையெங்கிலும் இருக்கிறவர்களை என்னை நோக்கி பாருங்கள் அப்படின்னா, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடணும். தேவனுக்கு விரோதமான, என்னுடைய சரீரத்துக்கு விரோதமான என்னென்ன காரியங்கள் எனக்கு முன்பாக எனக்குள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி தேவனிடத்தில் நாமத்தை சொல்லி ஜெபிச்சு அவருடைய சித்தத்தின்படி நான் வரும்போது அவர் சொல்றாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படுவீங்க. யாரெல்லாம் அவருடைய நாமத்தினால கேட்கிறோமோ ரட்சிக்கப்படுவோம். வாசிங்க ஏசாயா ஜாயட் பாப்டிஷம், அப்போஸ்தலர் 8:39, 38, 39 வாசிங்க. ரத்தத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இப்போ ரெண்டாவது ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, அங்க ஒரு அந்த சந்தோஷம் நிறைவாய் வாரும்போது அங்க ஒரு ஞானஸ்தானம் நடக்கிறது. இப்போ எருசலேம்ல இருந்து கந்தாகே மந்திரி, அந்த கந்தாகே யாரு? எத்தியோப்பியோடைய ராணி. அந்த ராணி தான் சாலமோன் மண்டபத்தில் போய் அவனுடைய எல்லா ஆர்டர் வைஸான காரியங்கள்லாம் பார்த்து அவனை புகழ்ந்து பேசி அவனுடைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தான். இப்போ இந்த கந்தாகே இவருடைய எத்தியோப்பியாவில் அந்த பொருளாதாரத்தினுடைய தலைவனா யார் இருக்கிறா? மந்திரி. இந்த மந்திரி யாருன்னா ஒரு அன்னகர். யாரு? திருநங்கை, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு மந்திரி. ஹலோ, இருக்கீங்களா? பைபிளை தேடாதீங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கு. சரி, நான் அப்புறம் உங்களுக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன். ஸோ இந்த மந்திரி என்ன பண்ணுறான், ஒரு ரதத்தில் எருசலேமில் வந்து அவன் ஆண்டவரை கும்பிட்டு அவனுடைய காணிக்கைகள்லாம் படைச்சிட்டு எங்கே போகிறான்? திரும்ப போகும்போது ஆண்டவர் பிலிப்பு பார்க்குறாரு, நீ அந்த சாரட்டில் போய் ஏறுன்றாரு. அந்த சாரட் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. பிலிப்பு காற்றை விட வேகமாக போய் அந்த சாரட்டில் ஏறினாராம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஏறினோன்னு அவர் என்ன படிக்கிறாரு? வாசிங்க 30. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிற 32 வாசிங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது போதும். இப்போ அந்த பிலிப்பு அந்த இதுல ஏறி உட்கார்ந்தோன்னா அவன் ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை, சுருள் புஸ்தகத்தை வாசிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ பிலிப்பு கேட்கிறான், நீ என்னத்தை படிச்சுட்டு இருக்கிற? இது உனக்கு புரியுதா? எனக்கு எப்படி புரியும்? இது நான் படிக்கிறேன், அதில் என்ன எழுதியிருக்கணும்னா சொல்கிறான், அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்ட ஆட்டுக்குட்டி எல்லாம் அதில் படிச்சுட்டேன். பட் இது என்னன்னு எனக்கு என்னல்ல தெரியல. யாராவது ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தெரியும்.
அப்போ அவன் என்ன பண்றான், இது கர்த்தர் ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, அந்த திட்டத்தின்படி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அந்த திட்டத்துக்கு மாறல, இவன் சொல்லி கொடுக்குறான். யார் சொல்லி கொடுக்குறா? பிலிப்பு. அதான் பாத்தீங்கன்னா ஏசாயா எழுதின புத்தகம் 53:7-8 வாசிங்க. அது வேகமாய் வாசிங்க. ஏசாயா 53:7-8 வேகமாய் வாசிங்க. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் நம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போலவும் அவர் சத்தமிடாதிருந்தார். சோ இது எனக்கு படிக்கிறேன், பட் இது புரியலன்னொன்னு அவன் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். இப்போ கந்தாகனுடைய மந்திரி பார்க்குறான், அங்கே ஒரு குளம் இருக்கு, மீனெல்லாம் துள்ளிட்டு இருக்கு, கொக்கெல்லாம் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கு, அங்கங்கே 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்கிறான் மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த தண்ணி ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இப்போ பிலிப்பிட்ட கேட்குறான், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு இப்போ சந்தோஷம் வேணும், ஐ நீட் ஜாய்ஃபுல் லைஃப் இன் மீ, நான் இப்போ ஞானஸ்தானம் எடுக்கலாமா? கிட்டத்தட்ட 1 hourல நடந்தது. ஞானஸ்தானம் எடுக்கலாமா? எடுக்கலாமே, நான் ரெடியா இருக்கிறேன் கொடுக்கறதுக்கு. உடனே ஞானஸ்தானம். வசனம் சொல்லுகிறது, அவன் சந்தோஷத்தோடே போக ஆரம்பித்தானியா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் சந்தோஷத்தோடு அவன் போக ஆரம்பிக்கிறான். இங்கிலாந்து தேசத்துல சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் சின்ன வயசுலயே இந்த வேத வசனங்களை நல்லா மனப்பாடம் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்ல எல்லாம், அவன் படிக்கிற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அவர் நல்லா சொல்லிட்டே இருந்தார். அவர் 17 வயசுக்கு முன்பாக அவர் வெளியே போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை மறந்துட்டார். அந்த 17 வயசுக்கு முன்பாக அவர் வெளியே போகும்போது ஒரு பெரிய பனி புயல்ல மாட்டி அவருடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில அதுல தப்பிச்சு ஒரு அடைக்கலமான ஒரு இடத்துக்கு போனாரு. அது ஒரு தேவனுடைய சபை. அது என்னது? ஒரு தேவனுடைய சபை. அங்கு பேசப்பட்ட, அங்க அந்த போதகர் பேசுறாரு. ஏசாயா 45:22 வாசிங்க. ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்றதுல மாற்றம் இல்லை. யாரு? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ அங்க போய் அடைக்கலமா உட்கார்ந்துருக்கிறாரு. 17 வயசு அவருக்கு. அப்போ இவர் சொல்ற வசனம், இந்த போதகர் அவரை பார்த்தே சொல்றாரு, பார்த்துக்கிட்டே சொல்றாரு, இந்த பூமியின் எல்லை எங்களை ரட்சிக்கப்படும்படிக்கு என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய இருதயம் குத்தப்பட்டது, உடைக்கப்பட்டது. வெளியே போனாரு. ஒவ்வொரு தெருவாய் போனார். யாரு? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அந்த தெருக்குள்ள போகும்போது எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கும் போதும் அவருடைய இருதயத்தில் ஒரு நிறைவான சந்தோஷம் இருந்ததா. ஏன் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், தேவனுடைய வார்த்தையை நான் பேச போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வேதத்தை சுமந்து அந்த தெருக்களுக்குள்ளாய் போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் அவர் போகிறாரு. 17 வயது அவருடைய வயசு. அப்புறம் அங்கே உள்ள பிரசங்கம் பண்ணுறாரு. 20 வயதில் அவர் ஒரு போதகராய் 1854 வருஷம், அவருக்கு வயசு 20. அவர் செஞ்ச மினிஸ்ட்ரி நிமித்தமாய் 20 வயதில் ஒரு சபையை ஆரம்பிக்கிறார். அவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சு சத்தியங்களை சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை சாட்சிகளை சொல்ல ஆரம்பிக்கும் போது 232 பேர் சபையில் சேர்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் காட். நான் எதையாவது ஆண்டவருக்கு நான் செய்யணும். அவருக்குள்ளார உந்தி தள்ளப்பட்ட ஒரு சந்தோஷம். தெருவா போனாரு. கடைசியில பார்த்து அவருடைய சபையில 1867 5000 பேரா மாறினது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் ஏதோ ஒரு கதை சொல்லல, ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். 5000 பேரா மாறினாங்க. அதுக்கப்புறம் அவரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய ஹாஸ்டல் ஆரம்பிச்சாரு. திக்கற்ற விடோஸ்
பெண்களுக்கு நிறைய ஆரம்பிச்சாரு. அவருடைய கீர்த்தி தேசம் எங்கிலும் பரவ ஆரம்பித்தது. அவருடைய சாகும்போது கொஞ்சம் வயசுல தான் செத்தாரு. சாகும்போது அவர் நிறைவான சந்தோஷத்தோட போனாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? பாவம் செய்யாத எந்த மனுஷனும் நிறைவான சந்தோஷத்தோட இருப்பான். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை சொல்றாரு. இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 91, 14, 15, 16 வேகமாய் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இவ்வளோ பாருங்களேன், சொல்றாரு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடின்னா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வாஞ்சியா இருந்தாரு, சகே வாஞ்சியா இருந்தான், கந்தேகோடைய மந்திரி வாஞ்சியா இருந்தான். ஆமா தானே? இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிற ராஜா. 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, ஏன்னா நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். ஏனோ தானோன்னு எடுக்க முடியாது. ஒரு இருதயத்தில் ஒரு மன்னிப்பின் அனுபவம், இருதயத்தில் ஒரு மனமாற்றத்தின் அனுபவம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் மாத்திரம்தான். நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே ஆண்டவரே நம்ம இடத்துல வாஞ்சியாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை விடுவியும். இந்த உலக மாய காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத எண்ணங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள், என் குடும்பத்துக்கு விரோதமான காரியங்கள், நீங்கள் சொல்லுங்கள், மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். ஆண்டவரே மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தா என்னை மன்னிச்சு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ரட்சிப்புக்கு என்னை விடுதலை கொடுங்க. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படும்படி எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. கேளுங்க, மௌனமா இருக்காதீங்க. இந்த புதிய 11வது மாசம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம், ஒரு நிறைவான சந்தோஷம், ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் நீங்க அனுபவிக்கணும்னா கர்த்தருடைய காரியங்களில் இந்த இடத்துல நீங்க மன்னிப்பு கேட்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால், நீங்க அவருடைய நாமத்தை அறிஞ்சா மாத்திரம்தான் அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க முடியும். அவர் சொல்றாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் எங்க வைக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் என்னை எங்க தெரியுமா வைக்கணும்னு விரும்புறாரு? உயர வைக்கணும்னு விரும்புறாரு. உயர இருந்து நான் கீழே பார்க்கணும்னு விரும்புறாரு. நீங்க ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. You can catch proper in God. You don't leave him. அவரை விட்டுடாதீங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, I never shake you. நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா நான் பிடிச்சாதான் அவரை பிடிச்சு கொள்வார். ஆபத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு 2வது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்னை உயரத்தில் வைப்பாரு, நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் சொல்றாரு, அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஏன்னா அந்த உலகத்தின் மனுஷன் என்னை தப்பிக்க முடியாது, என்னை கனப்படுத்த முடியாது. தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோம். கடைசி என்ன சொல்லுகிறது? கடைசி வசனம், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி, வாசிங்க, நீடித்த நாட்களாய் என் ரட்சிப்பை அவனுக்கு. நீடித்த நாட்களின் பொருள் என்ன? Till God comes. நீடித்த நாட்கள் என்பது ஆண்டவர் வரும் மட்டும். அப்படிதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த டிசேபிள் சொல்றாரு, நான் போய் திரும்ப வரும்போது உங்களுடைய சந்தோஷம் அது எப்படி இருக்குமா? நிறைவா இருக்கும். பாருங்க, when the problem is worry, the prescription is prayer. எனக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் எப்பெல்லாம் கவலைப்பட்டு கலங்கி ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையிறனோ, அப்போ என்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? ப்ரேயர். ஆமென் சொல்லுவோம்மா? டாக்டர் எழுதி கொடுத்தோன்னா ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக இங்கே இல்லைன்னா அங்கே ஓடுறோம்ல, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை தூக்கிட்டு ஓடுறோம்ல, இந்த மாத்திரை நான் வாங்கி போட்டால் எனக்கு சரியாயிடும். ஆனால் இங்கே கமெண்டேட்டர் என்ன எழுதுறாருன்னா, உன்னுடைய ப்ரேயரே பிரிஸ்கிரிப்ஷன் தாயா. இது எனக்கு படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த வேதம் என்கிற பிரிஸ்கிரிப்ஷன் என்னோட கூட இருக்கிறது.
இனி இதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் சொல்லி சொல்லி ஜெபிக்க போறேன். உம்முடைய நாமத்தை நான் சொல்ல 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 ஆண்டவரே எனக்கு வைத்த வலி, நான் என்ன பண்ண ஓஃப்ளாக்ஷன் போய் போட மாட்டேன், நான் அந்த வேதத்தினுடைய வார்த்தையை சொல்ல போறேன். எனக்கு தலைவலி, நான் அனாஷின் போட மாட்டேன், இந்த அனாஷினை தான் நான் பேச போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு நான் அதை சொல்ல சொல்ல. ஏன்னா நம்ம எங்கடா ஓட வேண்டியது இருக்கு பாருங்க. கிரைஸ்ட் பீஸ் 14:27 அது என்னுடைய சமாதானமானது. பாருங்க, கான்டெக்ஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் பீஸ், அதாவது சூழ்நிலைக்கு முன்னும் பின்னும் என்னுடைய சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சமாதானம் எப்படி இருக்க வேண்டும். பாருங்க, faithfully believers that he is the son of God. விசுவாசியாகிய நாம ஒரு உண்மை தத்துவத்தோடு ஒரு விசுவாசத்தோடு நான் குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போதான் என்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:6-7 நான் முடிக்க போகிறேன். இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். The God of peace himself, அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய சமாதானம் அவரே எனக்கு என்ன பண்றாரா? ப்ரொடெக்ட் பண்றாரு, பிரசன்ஸ் தராரு, கம்ஃபோர்டரா இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாதுகாவலா இருக்கிறாரு, அவருடைய பிரசன்னத்தை என் மேல வைக்கிறவரா இருக்கிறாரு. 3வது என்னை தேற்றுகிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஹிஸ் பீஸ். என்னுடைய வாழ்க்கையில கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு திட நம்பிக்கையை கொடுக்கிறது அந்த சமாதானம். ஃபுல் ட்ரஸ்ட் தட் த ஃபாதர் சன். முதல்ல என்ன சொன்னாங்க? ஆன்டி அங்கிள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? I bless you in the name of the Father, Son and the Holy Spirit. I will bless you in the name. அப்படிதானே சொன்னாங்க. இங்க தெளிவா சொல்றாரு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஹிஸ் பீஸ், அதாவது என்னுடைய திட நம்பிக்கை, அந்த சமாதானம், அந்த சந்தோஷத்துக்குள்ளார என்னுடைய திட நம்பிக்கை கர்த்தர் கொடுப்பார். அப்படி சொன்னோம். ஃபுல் ட்ரஸ்ட் தட் த ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மேல ஒரு முழு நம்பிக்கையுள்ளவனா இருக்கும்போது அந்த சமாதானம் எனக்கு திட நம்பிக்கையாய் மாறுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? யோவான் 1:16 வேகமாய் வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். அல்லேலூயா. அடுத்தது தேர்ட் பாத்தீங்கன்னா எரேமியா 15:16 வாசிங்க. முடிக்க போகிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. இந்த வார்த்தைகளை நான் உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது அது என்னுடைய இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. So unlike the worldly verse, Christ peace does not involve any fear. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க உலகத்தினுடைய அந்த வார்த்தைகளுக்குள்ளாய் உங்களை ஈடுபடுத்தினீங்கன்னா, உலகமான காரியங்களுக்குள்ளாய் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு சமாதானம் வேணும்னு ஓடுனீங்கன்னா, கிரைஸ்ட் பீஸ் டஸ் நாட் இன்வால்வ் எனி ஃபியர். இந்த உலகத்தில் வருகிறதான பாவமான காரியங்களுக்கும் பயங்களுக்கும் உங்களுடைய கிறிஸ்துவனுடைய சமாதானம் சந்தோஷம் உங்களுக்குள்ளார என்னைக்குமே வராது. உலக மாய காரியங்களுக்கு விலகி, அந்த வார்த்தைகளுக்கு விலகி, இந்த தேவனுடைய வார்த்தையில நீங்க மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நீங்க இதை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் தேவனுடைய பூரண சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆகும்? Dwell in your walk, dwell in your body. அது உங்களுடைய வாழ்க்கையில அது உள்ள சுத்த ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அது வெளியே இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். 4வது கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் பீஸ், தேவனுடைய சமாதானம் சில வரமுறைகளை நமக்கு கொடுக்கிறது. அது என்ன? பாசிங்க யோவான் எழுதின புத்தகம் 16:22.
14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ஆ, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஆ. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். 16:22 வாசிங்க. இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். 16:22 தானே? ஆ, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆமென். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இததான் சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேன், உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆ, அது என்ன சொல்றதுன்னா மூல பாஷையில ஐரோ, AIRO, டேக், அதாவது டு பியர் அவே, டேக் அவே, கேரி ஆஃப், லிஃப்ட் ஃப்ரம் த கார்டன் கிரவுண்ட் அண்ட் remove அண்ட் டேக் அப். இது என்ன சொல்லுதுன்னா பயத்துக்கு விலகிரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பயத்துக்கு விலகிரு, டேக் அவே, அப்புறம் என்னது? கேரி ஆஃப், லிஃப்ட் ஃப்ரம் த கிரவுண்டு. உன்னை என்ன பண்ணிடு? கிரவுண்ட்லேருந்து அங்கிட்டு போயிடு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? ரிமூவ் அண்டு டேக் அப், அதுலேருந்து விலகிரு. சரியா? எடுத்து போட்டுட்டு விலகிரு. அதான் சொல்கிறாரு, இளோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இட் இஸ் யூஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் டேக்கிங் அவே சின். இந்த வார்த்தைகள் எதை கொண்டு போகுது அப்படின்னா, என்னுடைய பாவத்திலிருந்து தேவன் என்னை தூக்கி எடுக்கிறார். ரலையிலியா சொல்லுவோமா? ஏன்னா உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதான் சொல்ல பாருங்க, எப்படி கொண்டு போகணும்னா, த கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் பீஸ் வந்து ஜீசஸ் டெத், பரியல், ரெசரக்ஷன் அண்ட் அசென்ஷன். வித்தவுட் திஸ் ஈவெண்ட் ட்ரூ பீஸ் வுட் நாட் பி பாசிபிள். நீங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்த நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லாத பட்சத்தில் பாருங்க, ட்ரூ பீஸ் வுட் நாட் பி பாசிபிள். இந்த உண்மையான சமாதானம் உடைய வாழ்க்கையில் ஒரு போதும் நடைமுறைப்படுத்தப்படாது. அப்ப என்ன சொல்லணும்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தை நான் அறிக்கை பண்ணும்போது நிறைவான சமாதானம் என் மேல, என் குடும்பத்தில், என் பொருளாதாரத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய ஒர்க் ஸ்டேஷனில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். சொல்லுவோமா? எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து என் பாவத்தை சுமந்து கொண்ட பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவினாலும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் இவைகளை அறிக்கையிடுகிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பொருளாதாரத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நிறைவான சமாதானம் இருக்கும்படியாய் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அறிக்கை என்பது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார்.